வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையில் வேளாண்மை இன்றியமையா அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் 56,800 சதுர கிலோமீட்டர் பரப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிப்பதற்கான புதிய வரைவு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் பிரிவில் மனு பாக்கர் 4வது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை இழந்தார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு தீர்வுகள் காணும் வகையில் கூடுதல் உணவு உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுடன் விவசாய பிரிவை அரசு வலுப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையில் வேளாண்மை மையமாக திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், சிறுதானியம், பால், பருப்பு, வாசனை பொருட்களை நம் நாடு அதிக அளவில் உற்பத்தி செய்து வருவதாக தெரிவித்தார். இயற்கை விவசாயத்தை இந்தியா ஊக்குவிப்பதாக கூறிய அவர், மத்திய பட்ஜெட்டில் நீடித்த வேளாண்மைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் புதிய தட்பவெட்பங்களை தாங்கும் 1900 பயிர் வகைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். வேளாண் பிரிவில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை எடுத்துரைத்த பிரதமர், வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நிதித்தொகை செலுத்தப்பட்டதாக கூறினார். விவசாயிகளின் நிலங்களுக்கு சிறப்பு அடையாள குறியீடு வழங்கப்பட இருப்பதாக கூறிய அவர், பண்ணை நடவடிக்கைகளில் ட்ரோன் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், நம் நாட்டின் வேளாண் வளர்ச்சி விகிதம் சர்வதேச நாடுகளை விட உயர்ந்த அளவில் இருப்பதாக குறிப்பிட்டார். ஊட்டச்சத்து குறைபாட்டையும் பசியையும் ஒழித்து பருவநிலை தாக்கங்களை எதிர்கொண்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான அவசியத்தை பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் 6 மாநிலங்களில் 56,800 சதுர கிலோமீட்டர் பரப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிக்க மத்திய அரசு புதிய வரைவு அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. தமிழகம், கேரளம், கர்நாடகம், கோவா, மகாராஷ்டிரம், குஜராத் ஆகிய 6 மாநிலங்களாகும் இவை. இது தொடர்பாக வரும் 60 நாட்களுக்குள் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. இந்த பகுதிகள் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மணல் அள்ளுதல், சுரங்க பணிகள் மற்றும் பல்வேறு கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய லோக் அதாலத் மக்கள் நீதிமன்ற முகாம் இன்று நிறைவடைகிறது. இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், சிவில், நிலம் கையகப்படுத்துதல், திருமணம் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு இதில் தீர்வு காணப்பட்டதாக கூறினார். நாட்டில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி வரை 7,28,00,000 பேர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 7.5% அதிகமாகும். இந்த ஆண்டு 5 கோடிக்கும் மேற்பட்டோர் புதிய வரி விதிப்பு முறையில் வரி தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோடு மாவட்ட மக்கள் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படாத வகையில் 50 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ள நிலவரத்தை பொறுத்து இம்மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார். காவிரி பாயும் மாவட்டங்களை சேர்ந்த தற்காலிக முகாம்களில் இன்று காலை நிலவரப்படி 1531 பேர் தங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். பொதுமக்கள் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், மீட்பு பணியாளர்கள் தெரிவிக்கும் வரை தங்கும் இடங்களை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தினார். மருத்துவ முகாம்களை மக்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் உட்பகுதியில் அமைந்துள்ள நாதல்படுகை மற்றும் முதலைமேடு கிராமங்களின் கரையோர வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் தற்போது 1,40,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை,
பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழா தமிழ்நாட்டில் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. காவிரி பாயும் மாவட்டங்களில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆற்றின் கரையோரங்களில் கூடி உழவு தொழில் செழித்தோங்க காவிரி தாயை வழிபட்டு படையலிட்டனர். காப்பரிசி, காதோலை, கருகமணி, காய்கனிகள், மலர்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சமர்ப்பித்து வணங்கினர். தருமபுரி மாவட்டம் தொடங்கி கடைக்கோடி மாவட்டமான நாகை வரை ஆடிப்பெருக்கு விழா குறித்து எமது செய்தியாளர்களின் செய்தி தொகுப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆற்றில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது. இந்நிலையில் நாளை வரை நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் பல்துறை பணிவிளக்க கண்காட்சியை பார்வையிடுவதற்கும் அனுமதி அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மேட்டூரில் நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் சாமி சிலைகள், சுவாமிகளின் ஆயுதங்களான கத்தி, ஈட்டி, வேல், சூலாயுதம் போன்றவற்றை சுத்தம் செய்து மேளதாளங்களுடன் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். விவசாயிகள் விவசாயம் செழித்து வளர வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வணங்கினர். காவிரி நதிக்கரை எங்கும் பொதுமக்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். கரூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் இன்று அதிகாலை முதல் வாழை இலை, காதோலை, கருகமணி, பூ, பழம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து காவிரி அன்னையை வழிபட்டனர். நெரூர், மாயனூர், வாங்கல், தலவாபாளையம், குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளிலும் அமராவதி ஆற்றங்கரையிலும் ஆடிப்பெருக்கு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். ஆடி 18ஆம் நாளான இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றின் கரையில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடி வருவதால் புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் தங்கள் வாழ்வும் பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து தாலி மாற்றிக் கொண்டனர். செய்திகளுக்காக கதிரவன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ய மண்டப படித்துறையில் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பெண்கள், புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வேகம் அதிகமாக இருப்பதினால் ஆற்றில் மக்கள் இறங்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால். நாகை மாவட்டத்தில் இன்று புதுமண தம்பதியினர் தாலி சரடு மாற்றிக்கொண்டனர். சிறுவர்கள் சப்பரங்களை தெருக்களில் இழுத்து சென்று தங்கள் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டனர். விவசாயிகள் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் என்பதற்கிணங்க இன்று பலரும் தங்கள் தோட்டங்களிலும் வயல்களிலும் விதைகளிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரை மற்றும் குற்றால அருவிக்கரைகளில் மஞ்சள், சந்தனம், குங்குமம், பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட நறுமண பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருள்மிகு அரப்பளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி இன்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறும். ஆடிப்பெருக்கின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் வல்வில் ஓரி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று ஆய்வு செய்த அவர் மேட்டூர் அணையின் உபரி நீர் 52 ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலோ மேகதாது என்ற வார்த்தையே இல்லாத நிலையில் இதுகுறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேட்டூர் அணையின் 16 கண் பாலம், சுரங்க மின் நிலையம், பூங்கா, வலதுகரை பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் நீர் இருப்பை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மேட்டூர் அணை நிரம்பியுள்ள நிலையில் அதிலிருந்து 90,000 கன அடி தண்ணீர் இன்று வெளியேற்றப்படுகிறது. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் பிரிவில் மனு பாக்கர் 4வது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை இழந்தார். வில்வித்தை, குத்துச்சண்டை, கோல்ஃப், பாய்மரப்படகு போட்டி பிரிவுகளில் இந்திய வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இந்திய இலங்கை அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பொருளாதார கொள்கையில் வேளாண்மை இன்றியமையா அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் 56,800 சதுர கிலோமீட்டர் பரப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிப்பதற்கான புதிய வரைவு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் பிரிவில் மனு பாக்கர் 4வது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை இழந்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.